ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். பிப்ரவரி மாதத்தில் சூரியன், சனி, புதன் இதனுடைய சேர்க்கைகள் கும்பம் ராசியில் விழுதுங்க. சூரியனுடன் இணையும் புதன் ஆதித்ய யோகம், அதாவது புதாத்திய யோகம்னு சொல்லுவாங்க, புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தி நாயகன் புதன், வித்தை நாயகன் புதன். இவர் மகரம் ராசியில் இருந்து கும்பம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாருங்க. அப்படி அடையும் பொழுது அது இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில் இருந்த புதன் பகவான் கும்பம் ராசிக்கு அடையிறாருங்க. ஏற்கனவே அங்கே சூரியன், சனி இது கூட்டணி போட்டு அமர்ந்திருக்கு. புதன் சிலருக்கு ராஜயோகத்தை தரப்போகிறாரு. மனிதர்களுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா வித காரணத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா புதன் தான். நம்ம வேலை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், தன்னுடைய என்றோ எப்பொழுதோ கற்ற வித்தைகளை கருத்தில் கொண்டு அதன் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும். ஏன்னா தொழில் தான், படிக்கிறது எப்பயோ ஒரு காலத்தில் படிச்சுட்டு கூட அதை ஏதோ ஒரு வகையில் அது ஞாபகத்துக்கு வரும். ஸோ இந்த வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கற்ற வித்தை கை கொடுக்கும். நீங்கள் 10-20 வருஷம் முன்னாடி நீங்கள் டிரைவிங் கற்றுருந்தா கூட டக்குன்னு இப்போ வண்டியில் ஏறும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நினைவெல்லாம் வந்துடும், டக்குன்னு நீங்கள் வண்டி எடுத்துருவீங்க. ஸோ அதுதான் புதன் பகவான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கிரகமாகத்தான் செயல்படும். மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்துக்கும் பார்த்திங்கன்னா புதன் மையமாக வச்சு தான், ஏன்னா சர்வ புதன் தான் மையமாக இருக்குது. சரிங்களா? ஒருவருடைய ஜாதகத்திலேயோ கோச்சார ரீதியாகவோ புதன் சரியான இடத்துலையோ சரியான நிலையில் ட்ராவல் பண்ணும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது நல்ல நிலையில் இருந்தால் அதிகமான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதே போல் இன்றைக்கி, அதாவது புதன் பிப்ரவரி 19 அப்படிங்கிறத புதன் இன்றைக்கி கும்பராசியிலேருந்து சனி சூரியனோட இணையிறாருங்க. இது ஏன் இது மெயினாக நம்ம பதிவு இடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பம் ராசியில், சரிங்களா, புதனு, சூரியன், சனி சேர்க்க 3 கிரகங்களின் சேர்க்கை. இது 2024 அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு பார்த்துங்க. சரிங்களா? ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 94, 2004, 2014, 2024 அந்த மாதிரி காலங்களில் 94 இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. சரிங்களா? அதே போல் இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜோதிடத்தில் சூரியனின் சனி சேர்க்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்த்து தான் தீரணும். சரிங்களா? ஒருவோட ஜாதகத்தில் சூரியன் சனி இணைஞ்சு தந்தை மகனுக்கு இடையே ஏதோ இணைஞ்சிருந்தாவே தந்தை மகனுக்கு இடையே ஏதோ ஒரு மோதல்கள், மாறுபட்ட சிந்தனைகள், கருத்து வேறுபாடுகள், வித்தியாசமான பாதையை தேர்ந்தெடுக்க, அப்பா சொல்கிறது இல்லாமல் நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா சூரியன்னா தந்தை, சனின்னா மகன். இவங்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா 9 டிகிரிக்குள் சனி எரிஞ்சிரு, அதாவது அஸ்தங்கம் ஆகிடுது அப்படின்னு சொன்னாலும் இவங்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது 9 to 14 டிகிரிகள் இருக்கும்போது மட்டும்தான் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக தெரியும். சரிங்களா? சனி 14 டிகிரிக்கு பின்னாடி போகும்பொழுது பார்த்திங்கன்னா அது அவ்வளோவா பாதிக்காது. ஆனால் பலவீனமான சூரியன் சனியினுடைய தன்னம்பிக்கையெல்லாம் இருக்காதுங்க, கட்டுப்படுத்தும். தன்னம்பிக்கை எவ்வளோதான் தன்னம்பிக்கை தைரியம் இருந்தாலும் அதெல்லாம் குறைப்பதற்கு பொறுப்பு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சூரியன் சனி சேர்க்க அப்படியே தந்தை மகன் ஒருவேளை பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது டிகிரி வைஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ சூரியன் சனி சேர்க்க வாழ்க்கையில் சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தொழில் கிரகம்னாலும் சூரியன் அப்படிங்கிற ஆளுமை கிரகம் இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் அதே மாதிரி புதன் பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க
இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி புதன் பயிற்சி மற்றும் சூரியன் சனி சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சிம்மம் ராசிக்கு சூரியன் சிம்ம ராசியினுடைய அதிபதி, சனி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி, புதன் 11ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதி. சுற்றி பார்த்தாவே கொஞ்சம் ஓரளவு நல்லதாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ஆட்சிநாதன் சூரியன் அவரோடு புதன் பயணிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் 7ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுவது தனிப்பட்ட பர்சனல் வாழ்க்கை, பர்சனல் லைஃப், பொருளாதாரம், நிதி, இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேபிலிட்டி, ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சேர்க்கை தனி நபர்கள் அவங்களுடைய ஆளுமை தன்மைகள், திறமைகள், அவருடைய வேல்யூஸ், மதிப்பு, ஆழமான ஒரு மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சுய விழிப்புணர்வு, இதெல்லாம் தங்களை பரிசோதித்து கொண்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற ஒரு காலகட்டம். புத்திசாலித்தனமான ஒரு முடிவுகளை எடுக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சூரியன் சனி புதன் 3 கிரகங்களும் அவருக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துல பல வெற்றிகளை தேடி கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டம். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, தன்னுடைய வித்தைகளின் மூலம், தன்னுடைய கைகளின் மூலமாக பல காரியங்களை சாதித்து கொள்ளும் ஒரு வல்லமையை இந்த புதன் பகவான் கற்ற வித்தை கை கொடுக்கும் அப்படிங்கிற ரீதியில் அவருடைய பார்வைகள் சூப்பராக இருக்கிறதுனால நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, உடல் ஆரோக்கியத்தில். ஏன்னா புதனும் வந்தீங்கன்னா சிம்ம வீட்டை தான் பார்க்குது, சனியும் சிம்ம வீடு, சூரியனும் தன்னுடைய சொந்த வீடு, எல்லாமே பார்வைகள் இருக்கிறதுனால பொருளாதார நிதி சம்பந்தமான சில விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்ற நிலைகளை கொண்டு வந்து கொடுக்குதுங்க. அதே போல் தனிப்பட்ட முறையில் செய்கின்ற ஒரு எந்த யாரு உதவியும் தேவையில்லை, நம்ம ஒருத்தனாக இருந்து நம்ம போராடலாம் அப்படிங்கிற அந்த போராட்டத்துக்கு பல வெற்றிகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பல இடங்களில் தோல்வி, அவமானம், பிரச்சனை இதெல்லாம் சந்தித்த வந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய மதிநுட்பமான செயல்பாடுகளின நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிறது அப்படிங்கிறது தேவை. குடும்பத்தில் அதே சமயம் வேலை செய்யும் இடத்துல அப்படிங்கிறது உங்கள் பக்கத்தில் சீட்டில் இருக்கிறவங்க அடுத்தவங்களை பற்றி குறைக்கு ஒன்றாலும் இல்லாத பொல்லாத உங்கள்கிட்ட சொன்னாலும் இந்த காதில் வைங்க, அந்த காதில் போட்டுட்டு போயிட்டே இருங்க. எதையும் நீங்களே ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், சரிங்களா. வீண் பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன வாக்குவாதங்கள் வருவது வாடிக்கை, வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போங்க. சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, சரிங்களா. ஏன்னா 3 கிரகம் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சில நன்மைகளும் கிடைக்கும், சில தொந்தரவுகளும் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறது தான் ஜோதிடத்தினுடைய ஜாதகத்தினுடைய ப்ரிடிக்ஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் சேர்த்து பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா. புதிதாக வந்திருக்கிற நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வைங்க, ஆல்க நோட்டிஃபிகேஷனை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நன்றி.